தேர்தலாக ஓட்டப்பந்தயமாயா அது? அப்போ தேர்தல் மாதிரி நடக்கல இது. முதல்ல தேர்தல் ஒழுங்காக நடத்தினாவே போதும், நம்ம நல்லா ஆகிடுவோம். தேர்தல் ஆணையத்தை திருத்திட்டாவே போதும், சரியாயிடலாம். பிரச்சனை எங்கே? அரசியலில் இல்லை, அரசியல் அமைப்பிலேயே. அரசியல் அமைப்பில் என்ன பிரச்சனை இருக்குது? யார் வேணால் நிற்கலாம் சார். சரி, தொகுதி இந்தந்த தொகுதி இவருக்கு தான், அதுவும் சரி. ஏன்னா இந்த ஜாதி வாரியாக பிரச்சனை இருக்கிறதுனால இந்த தொகுதியெல்லாம் அவங்களுக்கு சரி. இந்த ஊரில் பொறுத்தவரையும் அங்கே போய் நின்னார். அப்போ அந்த ஊரில் அந்த ஜாதிகார் இல்லையா? இந்த ஊர்லேருந்து ஏன் அங்கே போய் நின்னார்? பெரம்பலூரில் பொறுத்துட்டு ஏன் இன்னொரு ஊருக்கு போய் நிற்கிறார் ஒருத்தர்? அப்போ அங்கே வேறு யாரும் ஜாதிகாரன் கிடையாது, அப்படி தானே அதுக்கு அர்த்தம்? இதெல்லாம் நம்ம என்னவே பண்ணல, கேட்குறோம், வாய்க்கிழியே பேசுகிறாங்களே தவிர நம்ம என்ன பண்ணவே இல்லை. அதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி நம்மளால் கேட்க முடியல. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் அரசியலில் அது ஆன்மீகமோ ஏமாத்துக்காரர் இருக்கிற வரைக்கும், நம்மளை ஏமாறுற வரைக்கும் என்ன தான் பண்ணுப்பானுங்க. என்னை பார்த்தா நீங்கள் திருந்தலைன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பேசாமல் இல்லை, என்னை சிறையில் பூச்சி போட்டால் கூட நான் தான் பண்ணுறேன், வந்து பேசின்னு தான் இருக்கிறேன், சொல்ல தான் வரேன். என்ன உனக்கு வல்கராக பேசணுன்னு தானே கோவம், நான் வல்கராக பேசலாம். ஆனால் உண்மை தானே, புரிஞ்சுனீங்கன்னா நீங்கள் சரியாக இருக்கலாம்.